ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். எல்லோரும் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தோட நம்ம 2024 முடிய போகுது. ஸோ இன்னும் ஒரு 5 days தான் இருக்குது 2025 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து அந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இயரில் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சுருப்பாங்க. பிளான் மட்டும் தான் வைப்பாங்க. ஒரு சில பேர் அதை வந்து நடத்தி காட்டுவாங்க, ஒரு சில பேர் பிளானோடய முடிஞ்சிடும். அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இன்னைக்கு எபிசோட் பார்க்கல. ஸோ நான் பார்த்துட்டு அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ப்ரொமோ வந்துச்சு, அதை பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விஜய் ப்ரோ நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும்னு நினைக்கிறீங்களே தவிர அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. அது உங்ககிட்ட இருக்க பிரச்சனை. உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ என்ன இப்படி பேசுறிய, நினைக்காதீங்க ப்ரோ, அதை செஞ்சு காமிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி 499 எபிசோடு. நான் வேறு எதிர்பார்த்துருந்தது 500 எபிசோட் தான். அதில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ராக் கொண்டு வருவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். நான் என்ன எபிசோட் பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச அந்த கான்ட்ராக்டு, அந்த ஷேர், இதெல்லாம் இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அங்கே வந்து தப்பாக போட்டு கொடுத்துறாங்க போல். ராகினிகிட்ட பேசும்போது வேற ஒரு ட்ரெஸ் காஸ்டியூமில் இருக்காங்க, இந்த ப்ரொமோவில் பேசும்போது வேறு ட்ரெஸ் காஸ்டியூமில் இருக்காங்க. மேபி அந்த ப்ரீவியஸ் டே நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை காலை வாங்கிட்டு தான் வந்து ராகினி வந்து தப்பாக என்னென்னலாம் சொல்லுமோ எல்லாமே போட்டு கொடுக்குறாங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்துருப்போம் இல்லையா, சண்டே ப்ரோமோவில். அதை வந்து திங்க் பண்ணி தான் வந்து விஜய் கிட்ட வந்து இப்போ டிவோர்ஸ் பேப்பர் ஆகுது, எனக்கு டிவோர்ஸ் வந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் ராகினி தான். ஏன் ராகினி சொல்கிறது அப்படியே நம்புறாங்கன்னு தான் தெரியல. நம்ம காவேரி அவங்களே ஒரு நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. எந்த லெவலுக்கு வந்து இறங்கி பண்ணுவாங்கன்னு தெரியும், நிறைய விஷயத்தில் அவங்க பார்த்துருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த இடத்துல ஏன் ராகினி அவங்க நம்புறாங்கன்னு தான் புரியல. அவங்க சைன் பண்ண சொன்னதுமே ஒரு வேளை இது டிவோர்ஸ் பேப்பர் நினச்சிட்டு அவங்க சைனும் பண்ணிடுறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம விஜய் காவேரிக்காக தான் இருக்கிறது நமக்கு தெரியுது. அதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே அந்த மனசு விட்டு பேசாத ஒரு ரீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இடைவெளி இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுகிற மாதிரி ஒரு ட்ராக் வச்சா மட்டும்தான். அதாவது அட்லீஸ்ட் நம்ம விஜய் வந்து என்னென்னமோ பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்காரு இல்லையா, நினச்சிட்டு இருக்கேன், நின்னாடி இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, பாஸ் நீங்கள் நினைக்காதீங்க பாஸ், அதை நீங்கள் காவேரிக்கு புரிய வைங்க பாஸ், நேராக ஸ்ட்ரெயிட்டாக பேசி எல்லாத்தையும் வந்து புரிய வைங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த ப்ரொமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ப்ரொமோவில் பார்த்த சேம் வைப் எபிசோட் வராங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.